Hi friends, welcome back to our channel KB Arts and Creations. இன்னைக்கு நம்ம சேனல்ல beginner எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதனால மிஸ் பண்ணாம பாருங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகும். நான் ஜஸ்ட் இப்போ ஒரு லைன் மாதிரி வந்து டிரா பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்டிச் பண்ணும்போது நம்ம அதாவது ஆரி ஒர்க் பண்ணும்போது அதில் சில்க் த்ரெட்டாக இருந்தாலும் சரி இல்லை சரி த்ரெட்டாக இருந்தாலும் சரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து சுருக்கம் வருது கிளாத்தில். சுருக்கம் வராமல் எப்படி அவாய்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது நான் உங்களுக்கு சரி த்ரெட்டில் தான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா பிகினர் எல்லாருக்குமே வந்து சரி த்ரெட்லேயும் வந்து நிறைய ப்ராப்ளம் வரும். அதனால் உங்களுக்கு சரி த்ரெட்டில் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ சரி த்ரெட்டில் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சில்க் த்ரெட்லேயும் வந்து இந்த ப்ராப்ளம் வராமல் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் நம்ம ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாஸ் டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பண்ணுறது நீடில். நீடில்லையும் வந்து நமக்கு ப்ராப்ளம் வரும். கிளாத் சுருக்கமாகிறதுக்கு நீடிலும் ஒரு காரணம். ஏன்னா நம்ம ஐ நீடில் யூஸ் பண்ணும்போது அந்த எட்ஜ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். நீங்கள் நிறைய தடவை அந்த நீடில் வந்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லை நீங்கள் புதுசாக இப்போ தான் வந்து ஐ நீடில் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்குது. நீடிலை பற்றி ரொம்ப கிளியராக வந்து நிறைய டிப்ஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஆரி ஒர்க் டிப்ஸுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட்டே கொடுத்துருக்கேன். அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன். இப்போ பாருங்கள், இந்த நீடில் என்ன ப்ராப்ளம் வரும்னா நீங்கள் அந்த ஷார்ப் எட்ஜ் வச்சு அந்த கிளாத்தில் இருக்கிற அந்த த்ரெட்டு வந்து நீங்கள் இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அப்போ வந்து சுருக்கம் வரும். அதாவது இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்ம கீழே இருக்கிற த்ரெட் எடுப்போம் இல்லையா, நம்ம இப்போ ஒரு பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறோன்னா அந்த பீட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற த்ரெட் வந்து எடுப்போம். நீங்கள் அதுக்கு பதிலாக அந்த த்ரெட்டோடு சேர்ந்து இந்த மாதிரி கிளாத்தில் இருக்கிற த்ரெட்டையும் பிடிச்சி இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல கிளாத் வந்து சுருக்கமாகும். நீங்கள் வந்து ஒரு தடவை இழுத்துருவீங்க. இழுத்ததுக்கப்புறமா அந்த மேலே வந்து நம்ம அந்த பீட் ஸ்டிச் பண்ணுறதுக்கான அந்த த்ரெட் மேலே வந்துடும். பட் இந்த கிளாத்தில் இருக்கிற த்ரெட் வந்து கட் ஆகி உங்களுக்கு அந்த இடத்துல சுருக்கம் வரும். அதனால் இந்த மாதிரி நீடில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது கற்றுக்கோங்க. நீடில் எப்படி ஸ்டிச் பண்ணணும், எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு அதை ப்ராப்பராக கற்றுக்கிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுருக்கம் வரதை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். துலிப் நீடில் விட நம்ம ஐ நீடில் வந்து யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்குது. நீங்கள் நல்லா நீடில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக என்ன டிப்ஸ் வந்து பார்க்கலான்னா, நம்ம ஸ்டிச் பண்ணும்போது எப்படி கிளாத் வந்து சுருங்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கிளாத் சுருங்குறதுக்கு இன்னொரு ரீசன் வந்து இருக்குது. நீங்கள் கிளாத்தை ஃப்ரேமில் லூஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரும். அதையும் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது எப்படி ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் இப்போ சரி த்ரெட் இருந்தாலும் சரி, சில்க் த்ரெட்டாக இருந்தாலும் சரி, இல்லை பீட் ஸ்டிச் பண்ணுறது இருந்தாலும் சரி, உங்களோட நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மெட்டீரியல் பொறுத்து இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுறோன்னா இதே மாதிரி ஒரு ஃப்ளோவில் தான் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். எங்கேயாவது ஒரு இடத்துல லைட்டாக இழுத்திங்கன்னா, அதாவது கிளாத்தை வந்து சுருக்கிற மாதிரி நீங்கள் அந்த த்ரெட்டை பிடிச்சி டைட்டாக இழுத்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சுருக்கம் வரும். இப்போ நாங்கள் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஸ்டிச் பண்ணதுலேயே ஒரு இடத்துல கிளாத் வந்து சுருங்குற மாதிரி பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் டைட்டாக பிடிச்சி இழுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல கிளாத் வந்து கண்டிப்பாக சுருங்கும். அந்த த்ரெட் வந்து ஒரு ஃப்ரீயாக இருக்கணும். ஃப்ரீ ஃப்ளோவில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிளாத் சுருங்காது. அந்த இடத்துல காமிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா அந்த இடத்துல நான் டைட்டாக பிடிச்சேன் த்ரெட்டை, அதனால் எனக்கு அப்படி இருக்குது. நீங்கள் கிளாத்தையும் லூஸாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி த்ரெட்டையும் வந்து ரொம்ப டைட்டாக பிடிச்சிங்கன்னா ரொம்ப அதிகமாகவே சுருக்கம் விழும். இப்போ இந்த லைனில் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து இதில் நல்லா த்ரெட்டை டைட்டாக பிடிச்சி இழுக்கிறேன். நான் ஸ்டிச் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் சைடில் ஃபுல்லாக வந்து சுருங்குது அப்படியே கிளாத்து. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ப்ராப்ளம் வந்தால் பரவாயில்ல, நம்ம சரி பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஒரு ப்ளவுஸில் பண்ண போகிறீங்கன்னா வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராப்ளம் வரவே கூடாது. அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே ஒழுங்காக பண்ணிக்கோங்க. பாருங்கள் எத்தனை இடத்துல எப்படி கிளாத் சுருங்கியிருக்குன்னு பாருங்கள். டைரெக்டாக பார்க்குறதுக்கு இன்னுமே வந்து நல்லா சுருக்கம் தெரியுது.
நீங்கள் நிறைய பேர் வந்து பிகினராக இருக்கும்போது ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் எல்லாருக்குமே வரும். நீங்கள் நிறைய ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம டைட்டாக பிடிச்சி இழுக்கும் போதும் அதுக்கப்புறம் கீழே இருக்கிற த்ரெட்டை பிடிச்சி இழுத்துட்டோன்னா நமக்கு அந்த இடத்துல இந்த மாதிரி சுருக்கம் வரும். எனக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டஃப்பாக இருக்குது பாருங்கள். ஏன்னா நான் வந்து ஃப்ரீயாக ஸ்டிச் பண்ணி பழகிட்டு இந்த மாதிரி நான் வந்து டைட்டாக பிடிச்சி ஸ்டிச் பண்ணும்போது எனக்கு கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரக் ஆகும். ஸ்டிச் பண்ணுறதுக்கே எனக்கு டஃப்பாக இருக்கும். நீங்களும் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வராது. முடிஞ்ச வரைக்கும் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு கஸ்டமருக்கு வந்து போட்டு கொடுக்க போகிறீங்கன்னா ப்ளவுஸ் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா பார்க்குறதுக்கு நம்ம பண்ணுற ஒர்க் எதுவாக இருந்தாலுமே நீட் ஃபினிஷிங்கில் இருந்தால் தான் நம்மளை நம்பி ஒரு கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட ஒரு ஒர்க்கை வந்து கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் சின்ன சின்ன இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் வராமல் கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள் நான் ஸ்டிச் பண்ணது எவ்வளோ சுருக்கமாக தெரியுதுன்னு சொல்லிட்டு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரிலாம் ஸ்டிச் பண்ணக்கூடாது, அதுக்கு தான் சொல்கிறேன். இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எதுவுமே வராமல் இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம பண்ணுற ஒர்க் எதுவாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு நீட் ஃபினிஷிங்கில் நமக்கு வரும். நான் சொன்ன மாதிரி கிளாத்தை வந்து நீங்கள் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம பேசிக்காக கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோலேயே நம்ம சொல்லியிருப்போம். கிளாத் வந்து டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம வந்து கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டி பார்த்தா நமக்கு வந்து சவுண்ட் கேட்கும். அப்படி இருந்தால் கிளாத் வந்து டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி கிளாத்தில் வந்து சுருக்கம் வராது. அதையும் செக் பண்ணிக்கோங்க. இதில் நான் உங்களுக்கு 3 டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். மறக்காமல் இது எல்லாத்தையும் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் பண்ணுற ஒர்க்கெல்லாம் நீட்டாக பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதே மாதிரி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கும் ப்ராப்ளம் வருதான்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.